வாரம் வாரம் ஒரே பேச்சு தான் பேசிக்கிறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, இவ்வளோதான். ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிறேன். உங்கள் பிறப்புரிமை மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான். இவ்வளோ தான் நான் பேசுகிறேன். வேறு என்ன பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய பிறப்பு உரிமை என்ன? கொண்டாட்டமாக இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இங்கே இல்லை. இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த வார்த்தையை நான் வேறு மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு சொல்கிறேன். அவரும் நானும் வேறு ஆள் இல்லை, வார்த்தைகள் வேறு. எத்தனை பேர் சொன்னாலும் ஒன்றா தான். புத்தர் உங்களுக்கு பேசியாச்சு. புத்தர் சொல்லிட்டாரு சூன்யம்னு. எத்தனை பேருக்கு புரியும்? கடவுள் இல்லைன்றான். புத்தருக்கு போய் தட்டி எழுப்பி கேட்டால் என்ன பண்ணுவார்? அழுவார், நான் அந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்தலைன்ட்டு. இப்போது எத்தனை புத்தர் தேவைப்படுது? இன்னொருத்தன் உட்காந்து தாடி வச்சுன்னு முட்டை கண்ணு வச்சுன்னு புத்தர் வந்தார், புத்தர் உள்ளே போனார், புத்தர் வெளியே போனார் நிற்கிறான். நோய்வாய்ப்பட்டு செத்தும் போனான். இந்த மாதிரி தமாஷாக ஏமாத்திங்கிறோம் இன்ன வரைக்கும் இருந்தாங்கிறான். ஏமாறுற கூட்டம் இருக்கிறதுனாலன்னு பேசினுக்கிறோம். கிடையாது, நேர்மையற்ற மனிதன் பேசிக்கிறான். அவன் பேச்சை கேட்டு நீங்கள் சந்தோஷமாயிட்டீங்க. அதுக்கு காரணம் போலித்தனம் தான். உங்கள்கிட்ட உண்மை இல்லை, உங்கள்கிட்ட துணிச்சல் இல்லை. உங்கள் கேள்வி அறிற வரைக்கும் நீங்கள் பேசவே இல்லை, சும்மா நடிக்கிறீங்க. ஒரு கேள்விக்கு பதில் நீங்களே காம்ப்ரமைஸ் ஆகிடுறீங்க. ஏன்னா ஒரு பதில் சொன்னால் ஆமாம் இருக்கும் போல், ஐயோ பாவம் எவ்வளோ பேசுகிறாரு, எதுக்கு ஒத்துக்கலான்னு ஒத்துக்குது. அப்படி கூட ஒத்துக்கூடாது. எவ்வளோ பேசுகிறாருன்னா ஒத்துக்கூடாது, மிரட்டி சொல்கிறாருன்னா ஒத்துக்கூடாது. உண்மையிலேயே உள்ளன்னா ஆகணும், பதிலாக நான் புரியணும் எனக்கு. அது வரைக்கும் என்ன தான் தப்பு இல்லை, அவங்களால நான் புரியல எனக்கு என்ன இப்போ. அதுதான் நான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கூட கேட்கலாம், ஏன் எனக்கு புரியல, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் அதுக்கு தான் சத்சங்கம். வாரம் வாரம் ஒரே சத்சங்கம் தான். வாய்ப்பு இருக்குது, குத்துனுக்கிறேன். கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. நீ அங்கேயே உட்காந்துன்னு என்னை அசிங்கமாக திட்டுறதுனால ஒரு லாபமும் கிடையவே கிடையாது. என்னை கேவலமாக பார்க்கறதுனால உன் புத்தி தான். நான் தான் நீ என்ன கேவலமாக பார்க்கல, நீ தான் கேவலமாக பார்த்துக்கிற. ஒரு மனிதன் பூத்து குலுங்கி பேசுகிறான், அவனை கொண்டாடுறாங்க. உனக்கு பிடிக்கலாம், யார் பிரச்சனை? இது உன் பிரச்சனை. எனக்கும் கொண்டாடுறவங்களுக்கும் 1000 இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் டீலிங்கு வேறு வேறு. உனக்கு காமால கண்ணு மஞ்சளாக தெரியுது.